வணக்கம் நண்பர்களே. அது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட். அது ப்ராக்டிகல் இன்டர்வியூ யார் யார் போறாங்க, அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ நான் ஹை மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல? என்னோட கம்யூனிட்டிலே ஒருத்தர் வந்து ப்ரியாரிட்டி வச்சிருக்காரு, நானும் ப்ரியாரிட்டி இருக்கேன், அவருக்கெல்லாம் என்னோட கம்மி மார்க் தான், அவருக்கெல்லாம் உள்ள லிஸ்ட் வந்திருக்கேன், எனக்கு ஏன் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து தங்களுடைய குமுறல் வந்து வெளிப்பட்டுக்கிட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து தீர்வு சொல்லும் விதமாக தான் இன்றைய காணொலி இருக்க போது. நான் அதிக மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா இன்றைய காணொலி இருக்க போது. நீங்க முதல் தடவை நமது சேனலை பாக்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய கம்யூனிவல் கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற பிரிவுகள் இருக்கு. சரி, நான் உதாரணத்துக்கு வந்து பிசி கம்யூனிட்டியை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அவங்க வந்து நீங்க நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்கு மாதிரி இருக்கும். ஆனா டிஸ்ட்ரிக்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு 50-60 வேகன்சி தான் இருக்கும். ஸோ அந்த 50-60 வேகன்சியுமே ஒரு ஸ்பிளிட் அப் மாதிரி வந்து இந்த மாதிரி பிரேக்கப்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கே ஒரு 50-60 வேகன்சி இருக்கு. அந்த ஒரு கம்யூனிட்டிக்கே இவ்வளவு கேட்டகரி ஸ்பிளிட் அப் இருக்கு. சரிங்களா? அதே போல எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, எஸ்சிஏ இருக்காங்க, எம்பிசி இருக்காங்க. அப்ப வந்து எவ்வளவு ஸ்பிளிட் அப் வரும்? அப்ப இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா நீங்க ஒரு புரிதலோட அடுத்த கட்ட ஒரு தேர்வுக்கு வந்து தயாராகுவீங்க. ஓகே, என்ன காரணம்? இப்ப பிசி ஜி அப்படிங்கிற நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஜினா என்னன்னா ஜென்ரல். இந்த பிசிஜி ஜென்ரல் அப்படின்னா ஆண் பெண் இருபாலரும் இதுக்கு தகுதியானவர்கள். சரிங்களா? பிசி கம்யூனிட்டியா இருந்தா மட்டும் போதும், பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், எல்லாருமே இந்த இதுல வந்து ஒரு 2 வேகன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாருமே போட்டி போட தகுதியானவர்கள். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி ஜெனரல் தான் எல்லாருமே தகுதியான இருக்கும் போது கட் ஆஃப் வந்து இதுக்கு கையா இருக்கும். சரிங்களா? அதிக மார்க் எடுத்தவங்க தான் பிசி ஜெனரல்ல போவாங்க. அதாவது பிசி கம்யூனிட்டிக்குள்ள அதிக மார்க் எடுத்தவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் விளையாட்டுக்குள்ள செலக்ட் ஆப்ட் ஆவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசி விமன் இருக்கு. ஸோ இதுல ஒரு வேகன்சி தான் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பிசில எத்தனை உமன் இருக்காங்களோ அவங்கள யார் ஹை மார்க்கோ அந்த ரேங்க் உள்ள ஒரு 5 பேர் இதுக்கு வருவாங்க. சரிங்களா? புரிதலும் இருக்குங்க. இது பிசி ஜெனரல்னா ஓவராலா பிசி கம்யூனிட்டில எல்லாருமே இதுக்கு ஆப்ட் ஆவாங்க. ஓகேவா? சோ இந்த ஜெனரலுக்கு அப்ப இதுக்கு வந்து எப்பயுமே பிசி ஜெனரல் அவங்க கோட்டா இருந்துச்சுன்னா எப்பயுமே கட்டா வந்து ரொம்ப கையா இருக்கும். இப்ப பிசி விமன் கூட்டாங்கன்னா இந்த பிசில விமன் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள யார் ஹைமா இருக்கோ இப்போ ஒரு வேகன்சி இருக்குன்னா 1:5 எடுக்கிறாங்கன்னா அதுல 5 பேர் டாப் 5 ரேங்க் லிஸ்ட் வந்து வருவாங்க. பிசி விமன்ல பிசி விமன் கேண்டு மட்டும் ஒரு 5 பேர் வருவாங்க. ஓகேங்களா? அப்ப இதை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். அதே போல பிசி பிஎஸ்டிஎம் அவள பிசி கம்யூனிட்டியா இருப்பாங்க, அதுல எத்தனை பேர் பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்கன்னா அதை பொறுத்து கட் ஆஃப் வந்து முன்ன பின்ன வேரி ஆகும். சரிங்களா? அப்ப வந்து இதுக்கு இதை கம்பேர் பண்றப்ப இதுக்கு 1 மார்க் 2 மார்க் இல்ல அது கட் ஆஃப் வந்து இதுக்கு பிஎஸ்சி பிஎஸ்டியும் கம்மியா இருக்கும். அதுல பிசி விமன் இருக்காங்க, அதுல பிஎஸ்டியும் உள்ளவங்கன்னு ஒரு கோட்டா வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட் ஆஃப் வந்து இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணப்ப இந்த கேட்டகரிக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லெஸ்ஸா தான் இருக்கும். பிசில விமன் அதுல பிஎஸ்டியும் வச்சிருக்கோங்க அப்படிங்கிற பார்வை பார்த்தீங்கன்னா அப்ப கேட்டகரி வந்து நிறைய ஃபில்டர் வருது. ஃபில்டர் அப்ப பிசியா இருக்கணும், விமன் இருக்காங்கன்னா பிஎஸ்டியும் வச்சிருக்கணும். அப்போ வந்து அந்த கேட்டகரியில வர்றவங்க வந்து ஆட்கள் கம்மியா இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் கட்டாவு குறையும். அதே போல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பிசி பிரியாரிட்டி. சரிங்களா? இப்ப பிசி 2 பேருமே பிசி பிரியாரிட்டி தான். ஆனா இப்ப வந்து என்ன பண்ணாங்க, நீங்க 10th தரத்துல எக்ஸாமினர் சீனியர் பிலிப் ஜூனியர் பிலிப் போன இதுல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிசில பிசி கேட்டகரி பிரியாரிட்டி தான். பிசில பிரியாரிட்டி உள்ளவங்க அந்த கோட்டால வருவாங்க. பிசிக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு பிசி பிரியாரிட்டி இந்த பீரியட்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்படி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சீட் ஒதுக்கி இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நிறைய பேருக்கு புரிதல் இல்ல. கடந்த 10th லெவல்ல வச்சும்போது இந்த பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ண பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி அடிப்படையில எடுத்தாங்க. இப்ப வந்து ஒரு மாவட்டத்துக்கு பிசியா இருக்கணும், பிரியாரிட்டி வச்சிருக்கணும், அதுல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கிட்டாங்க. அப்ப இந்த பிசியா இருக்கிறவங்க பிரியாரிட்டி உள்ளவங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உள்ளவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், அவங்களுக்கு தான் இந்த கோர்சிங் ஒதுக்குவாங்க. அதே இது பிசில பிரியாரிட்டி சரிங்களா
இதுல வந்து கலப்பு திருமணம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஐஎம், சரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஐசிஎம் கூட வச்சுக்கோங்களேன், அவங்களும் வராங்க அப்படின்னா யாருக்கு எடுப்பாங்கன்னா இவங்க ஹை மார்க் எடுத்தாலும் பிசி, இவங்களும் பிசி ப்ரியாரிட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் வச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஆனா இந்த பெர்சனோட இவங்க அதிக மார்க் எடுத்தாலும் இங்க இங்க அலாட்மெண்ட் பண்ணது என்னது, பிசி ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் இங்க ஒரு சீட் இருக்குன்னா, பிசி ப்ரியாரிட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு இவங்களோட கூட மார்க் எடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கேட்டகரியில யாரு வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதே இது வந்து வேற மாவட்டத்துக்கு பிசி ப்ரியாரிட்டி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஒரு வேகன்சி இருந்துச்சுன்னா அங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்தாலும் செல்லுபடி ஆகாது, அரசு பள்ளி தமிழோட செல்லுபடியாது. அப்ப வந்து இந்த மாதிரி இன்னொரு ஃபில்டர் வருது. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துங்க. பிசி ப்ரியாரிட்டி அதுல என்ன கேட்டகரிக்கு இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து தனியா ஒரு கிரிட்டீரியா மட்டும் பண்ணிருக்காங்க. ஸோ கடந்த 10th லெவல்ல போனவங்களுக்கு இந்த ஒரு இதை வந்து பேஸ் பண்ணாங்க, சரிங்களா. அதே அடிப்படையில தான் இப்பயும் அவங்க வந்து ப்ராக்டிக்கலுக்கு இதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சர்ச் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஒரு சிலருக்கு வந்து ஒரே ப்ரியாரிட்டி வச்சிருப்பாங்க, ஆனா வேற வேற ப்ரியாரிட்டியா இருக்கும், சரிங்களா. ஆனா அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அது அரசு பள்ளியில் தமிழ் படுத்துக்கிற இடஒதுக்கீடு மட்டும் தான் பண்ணியிருந்தா அந்த ப்ரியாரிட்டி வந்துச்சுன்னா மற்ற ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ இல்ல வேற ஏதோ ப்ரியாரிட்டி இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உங்க நோட்டிபிகேஷன்ல பார்க்கும்போது இந்த மாதிரி பிரேக்கப்ஸ் தான் இருக்கும். ஆனா இன்டர்னலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. பிசி ப்ரியாரிட்டியில இப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மட்டும் அந்த அந்த மாவட்டத்தில் ஒதுக்கிருக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மட்டும் தான் அது வரும். மற்ற இது வந்தாங்கன்னா அந்த காமன்ல போயிருவாங்க. காமன்ல இப்ப கட் ஆஃப் அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஸோ இதனாலதான் ஒரு சிலவருக்கு வந்து அதிகமா மார்க் எடுத்தாலும் கிடைக்கக்கூடிய சூழல் இருந்தது. எதன் அடிப்படையில் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க 10th லெவல்ல இன்டர்வியூ போனாங்கல்ல, செலக்ட் போனவங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்டா தெரியும், சரிங்களா. இந்த மாதிரி தான் ஒரு ஃபில்டர் போட்டு அவங்க வந்து நிறைய பேர் வந்து வெளியே இருந்தாங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு காரணம் தான் இருக்க முடியும். நான் சொன்ன காரணத்துல பாருங்க, நோட்டிபிகேஷன்ல பாருங்க, நோட்டிபிகேஷன்ல உங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், எதுக்கு என்ன எவ்வளவு மார்க். அப்ப எல்லாருடைய தாட் என்னன்னா ஹை மார்க் எடுத்தாதான் இந்த ஜென்ரல்லே போவீங்க, ஹை மார்க் எடுத்தாதான் இந்த பிசிக்குள்ள ஜென்ரல், இன்னும் ரொம்ப ஹை மார்க்னா காமன் ஜென்ரலுக்கே போவீங்க, ஓகேவா. ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து மார்க் ஹையா எடுங்க, சரிங்களா. ஹையா எடுத்தாதான் உங்களுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்றேங்க, அதாவது உங்களுக்கு டீ ப்ரமோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைச்சுக்காதீங்க. இந்த அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் பையன் கூட வந்து இந்த கொஸ்டினை வந்து ஈஸியா வந்து அவன் கையில கொடுத்தா கூட 100க்கு 70 மார்க் 80 மார்க் எடுப்பான். ஆனா அதுல போய் வந்து பாத்தீங்கன்னா 60 எடுத்திருக்கேன் 70 இருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறது வருந்துறது எந்தவித நியாயமே கிடையாது. நல்லா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி கொஸ்டின் வாழ்க்கையில நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்க, கிடையவே கிடையாது, சரிங்களா. அப்போ வந்து 100க்கு 100 எல்லாருமே எடுக்காங்க, டிகிரி படிச்ச கூட 100க்கு 100 கண்டிப்பா எடுக்கலாம். சோ அது பண்ணாது யாரு தவறு, நம்மளுடைய தவறு, சரிங்களா. சரி எப்பயுமே நம்ம வந்து நினைச்சுக்கணும், எல்லாத்துக்கும் தீதும் நன்றும் பிறதர வரோம், எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். அதனால அது கிடைக்காததுக்கு யாரும் காரணம் இல்லை, நீங்க மட்டும்தான் காரணம். ஹை மார்க் எடுத்திருந்தானா நீங்க உள்ள பெயர்க்கதான் செய்வீங்க. சோ இனி வரும் காலகட்டத்தினாச்சும் முயன்று படிங்க. ஒரு போஸ்ட்னாலும் அதுல 100 மார்க் இருக்கிறாங்களான்னா 100 மார்க் எடுக்கிறதுக்கான முயற்சியை ஏற்பாடு பண்ணாதான் நம்ம வந்து ஒரு போட்டியில் நிறைந்த சூழல்ல இருக்கோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுல இருக்கும், சரிங்களா. நம்ம எல்லாம் சீனாவை பீட் பண்ணி 2-3 வருஷம் ஆச்சு மக்கள் தொகையில. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம ஏனோ தானே இருந்தோம்னா ஏனோ தானே தான் எப்பயுமே இருப்போம், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையோட நம்ம பன்மடங்கு உழைப்பை போட்டிருந்தா தான் அந்த ஒரு 99 எடுத்தவங்க இருக்காங்க, 95 எடுத்தவங்க இருக்காங்க, 96 எடுத்தவங்க இருக்காங்க. அந்த 96 எடுத்தவங்களே ஒரு மாவட்டத்துல 10 பேர் இருந்தாங்கன்னா அவங்களே ஃபீல் பண்ணிடுவாங்க தானே. அப்ப உங்களுக்கு எப்படி கிடைக்கும், சரிங்களா. சோ இந்த மாதிரி சூழல் இருக்கனால சோ இனி வரும் காலங்கள்ல ஒரு போட்டித் தேர்வு இருந்துச்சுன்னா ஒரு போர் வீரனை போல நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா போர் வரும்போது பார்த்தா எக்ஸாம் வரும்போது அந்த உங்களுடைய திறமை எல்லாமே வெளிக்காட்டணும், சரிங்களா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இப்ப போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்ப போர் வந்த பிறகுதான் எல்லாம் பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே சரியான பயிற்சியை டெய்லி பேஸ்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலைதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பயிற்சியை பண்ண தொடங்குங்க. சோ நம்ம எக்ஸாம் வந்த மாதிரி பாத்துக்கலாம், கால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற பெரும்பான்மை மனநிலை தான் நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க, சரிங்களா. சோ அது நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஒருத்தங்க 90 மார்க் எடுத்திருக்காங்க, 10 மார்க் ரேண்டமா போட்டிருக்காங்க. அந்த 10 மார்க்ல 6 மார்க் ரைட்டா இருந்தா இவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். நீங்க ஒண்ணுமே படிச்சுட்டு போல,
50 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, 80 கொஸ்டின் அதுவா வந்துருச்சுன்னா இது அதிர்ஷ்டம் கிடையாது, இது வந்து ஒரு குருட்டு அதிர்ஷ்டம். இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப வந்து 90 மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு 10 மார்க் நீங்க போட்டதுல வந்து ஒரு 6 மார்க் கிடைச்சுன்னா இதுதான் அதிர்ஷ்டம். சரிங்களா? சோ நீங்க 50 மார்க் தான் படிச்சுட்டு போனேன், அதுல எனக்கு 70 மார்க் கிடைச்சது, இதனால வேலை கிடைக்கணும் அப்படி யாரும் கிடைக்காது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காதீங்க. எந்த அளவு உழைப்பு போறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பலனை தரும். ஸோ அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் வரத்தான் போகுது. இப்ப கூட நீங்க வந்து குரூப் 4க்கு பாத்துக்கலாம், வெறும் கிட்டத்தட்ட 4000 வேகன்சி அப்ராக்சிமேட் வேகன்சிக்கு அப்ளை பண்ணவங்க 20 லட்சம் பேர். ஓகேவா? அப்ப வந்து நீங்க அரசு வேலை வேணும் அப்படின்னா மற்றவங்களோட பல மடங்கு உழைச்சா மட்டும்தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம அரசு வேலை பெற முடியும். இல்ல எனக்கு எதுவுமே ஒத்து வராதுன்னா நீங்க பிரைவேட்ல கூட நீங்க ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணீங்கன்னா அரசு ஊழியர்களோட அதிக சம்பளத்துல நீங்க வேலை வாங்கலாம். சரிங்களா? அதுக்காக உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணிக்கிட்டு உங்க பெற்றோர்களை ஏமாத்தி இருக்காதீங்க. உங்களால செட்டப் நான் வந்து வெறித்தனமா படிப்பேன் அப்படிங்கறது மட்டும் தொடர்ந்து வந்து அரசு வேலைக்காக பயணிங்க. மத்தவங்க ஒரு பிரைவேட்ல வேலை கிடைச்சாலும் அதுல எப்படி முன்னேறணும் பாத்தீங்கன்னா கூட ஒரு 2-3 வருஷத்துல லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை நம்பிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமா வந்து ஒரு தவமா வந்து ரிசல்ட்காக வெயிட் பண்ணீங்க. ஸோ உங்க யார் மனசையும் புண்படுத்த நோக்கம்னு சொல்லல, இதுதான் நிதர்சனம். இதை புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.